சாந்தி. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம். தேதி 29/10/2024. मीठे बच्चे, आत्मा से विकारों का किचड़ा निकाल शुद्ध फूल बनो. இனிமையான குழந்தைகளே, ஆத்மாவிலிருந்து விகாரங்களுடைய குப்பையை நீக்கிவிட்டு சுத்தமான மலராகுங்கள். பாப் கி யாத் சே ஹி சாரா கிச்சடா நிக்கலையா. பாபாவுடைய நினைவின் மூலமாக மட்டுமே முழு குப்பைகளும் நீக்கப்படுகிறது. கேள்வி: पवित्र बनने वाले बच्चों को किस एक बात में बाप को फॉलो करना है? பவித்திரமாகக்கூடிய குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்தில் பாபாவை பின்பற்ற வேண்டும்? जैसे बाप परम पवित्र है, वो कभी अपवित्र किचड़े वालों के साथ मिक्सअप नहीं होता, बहुत सैक्रेड है. எப்படி பாபா பரம பவித்திரமானவர், அவர் ஒருபோதும் அப்பவித்திரமான குப்பைகளோடு கலப்பது இல்லை, மிக மிக புனிதமாக இருக்கின்றார். ऐसे आप पवित्र बनने वाले बच्चे बाप को फॉलो करो. सी नो ईवल. ஆகையால நீங்க பவித்திரமாகக்கூடிய குழந்தைங்க இந்த விஷயத்துல பாபாவை பின்பற்றுங்கள், தீயதை பார்க்காதீர்கள். ஓம் சாந்தி. बाप बैठ बच्चों को समझाते हैं. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. है तो ये दोनों बाप, ரெண்டு பேரும் அப்பா தான். एक को रूहानी, दूसरे को जिस्मानी बाप कहेंगे. ஒருவரை ஆன்மீக தந்தை, மற்றொருவரை உலகாய தந்தைன்னு சொல்லப்படுது. शरीर तो दोनों का एक ही है, तो जैसे कि दोनों बाप समझाते हैं. ரெண்டு பேருக்கு ஒரே சரீரம்தான், ஆகையால ரெண்டு பேரும் புரிய வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். बल एक समझाते हैं, दूसरा समझते हैं, फिर भी कहेंगे दोनों समझाते हैं. ஆனா ஒருத்தர் தான் புரிய வைக்கிறாரு, ஒருத்தர் கேட்டு புரிஞ்சுக்கிறார். ஆனாலும் இங்க என்னதான் சொல்லப்படுது? இருவரும் ஞானத்தை புரிய வைக்கிறார்கள். அபி ஆத்மாமே கித்தனா மேல் சடா ஹுவா ஹே. இப்ப ஆத்மாவுக்குள்ள எவ்வளோ கரை படிஞ்சிருக்குது. जब मधु निकालते हैं तो उसको छानते हैं, तो कितनी मैल निकलती है, फिर मधु शुद्ध अलग हो जाती है. எப்படி தேன் எடுக்கிறாங்கன்னா அந்த தேனோட நிறைய அழுக்கெல்லாம் சேர்ந்து வரும். அப்ப தேனை என்ன பண்றாங்க? ஃபில்டர் பண்றாங்க, வடிகட்டுறாங்க. அதுக்கப்புறம்தான் சுத்தமான அந்த தேன் தனியா பிரிஞ்சு வரும். ஆத்மா பி போத் மேலி ஹோ ஜாத்தி ஹை. ஆத்மா கூட இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப கரை பிடிச்ச அழுக்கா இருக்குது. ஆத்மா ஹி கஞ்சன் தீ, பில்குல் பவித்திர தீ. ஆனா ஆத்மா தான் தங்கம் போல இருந்தது, முற்றிலும் பவித்திரமா இருந்தது. ஷரீர் கேசே சுந்தர்தா. அப்ப ஷரீரம் எவ்வளோ அழகா இருந்தது. இன் லக்ஷ்மி நாராயண் கா ஷரீர் தேக்கோ கித்னா சுந்தர். இந்த லக்ஷ்மி நாராயணோட ஷரீரம் பாருங்க எவ்வளோ அழகா இருந்தது. மனுஷத்தோ ஷரீர் கோபி பூஜ்தே ஹேனா. மனிதர்கள் ஷரீரத்தை தானே பூஜை பண்றாங்க, ஆத்மா கி தரஃப் நெய் தேக்தே. அவங்க ஆத்மா பக்கோலாம் பார்க்கறதே இல்லை. ஆத்மா கி தோ பெஹ்சான் பி நெய் ஹை. ஏன்னா ஆத்மாவை பற்றிய அறிமுகமே அவங்களுக்கு கிடையாது. அபி பாப் கி யாத் மே रहने से ही கிச்சடா நிக்கல்தா है. இப்ப பாபாவுடைய நினைவில் இருந்தாதான் குப்பைகள் நீக்கப்படும். इसमें भी टाइम लगता है. இதுக்கு நேரம் எடுக்குது. बाप समझाते हैं देह अभिमान होने के कारण विकारों का कितना किचड़ा है. பாபா புரிய வைக்கிறார், தேக அபிமானத்துல இருக்கிறனால விகாரங்களோட எவ்வளோ குப்பை இருக்கு. குரோதுக்கா கிச்சடா பி கோய் கம் நெய். கோபம் என்ற குப்பை கூட சாதாரணமானது கிடையாது. குரோதி அந்தர்மே ஜெய்சே ஜல்தா ரேத்தாய். கோவப்படுறவங்க உள்ளுக்குள்ள அப்படி எரிஞ்சிட்டே இருப்பாங்க. கொய்ன கோய் பாத் பர் தில் ஜல்தி ரேத்தி ஹே. ஏதாவது விஷயத்துல மனசு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஷக்கல் பி தாம்பே ஜெய்சே ரக்தி ஹே. அப்போ அவங்க முகம் என்ன ஆயிடுதா? அப்படியே செவந்து போயிடுது. அபி தும் சமஜ்தே ஹோ ஹமாரி ஆத்மா ஜலி ஹுயி ஹே. இப்ப நாம புரிஞ்சிட்டோம், நம்முடைய ஆத்மாலாம் எரிஞ்சு போய் இருக்கு. ஏ லக்ஷ்மி நாராயண் கித்தனை பவித்திரே. இந்த லக்ஷ்மி நாராயணர் எவ்வளோ பவித்திரமானவங்க. வாஸ்தவமே உனக்கோ ஹாத் லகானே கபி ஹுக்கும் நெய்ய. உண்மையில அவங்க சிலை மேல கை வைக்கிறதுக்கு கூட அனுமதி கிடையாது. பதீத் ஜாக்கர் இத்தனை ஊஞ்ச் பவித்திர தேவதாவுக்கோ ஹாத் லகா ந சகே. பதீத்தமானவங்க போயிட்டு இவ்வளோ உயர்ந்த பவித்திரமான தேவதைகள் மேல கை வைக்கவே முடியாது. ஹாத் லகானே லாயக் ஹி நீ. அதுக்கான தகுதியா அவங்களுக்கு கிடையாது. ஷிவ்கோ தோ ஹாத் லகானே சக்தே. ஆனா சிவனை யாரும் தொட முடியாது. ஓ ஐஹி நிராகார். ஏன்னா அவர் நிராகாரம். உன்கோ ஹாத் லகி நெய் சக்தா. அவரை கையால தொடவே முடியாது. तो मोस्ट पवित्र है. और ரொம்ப पवित्रमानवर. बल उनकी प्रतिमा बड़ी रखती है, क्योंकि इतनी छोटी बिंदी उनको तो कोई हाथ लगा न सके. ஆனா அவருக்கு பிரதிமை செஞ்சு லிங்கம் போல வச்சிருக்காங்க.
ஏன்னா அவ்வளோ சின்ன புள்ளிய யாரும் தொட முடியாது. அதனால தும் பவித்திர பன் ஜாயேங்கே தோ ஃபிர் கோய் கோ ஷக்கல் தேக்னி கி பி தில் நஹீ ஹோகி. நீங்க பவித்திரம் ஆயிட்டீங்கன்னா மற்றவங்களோட முகத்தை பார்க்கணும்னு உங்க மனசுக்கு தோணவே தோணாது. அப்பவித்திரக்கோ தேக்னா ஹீ நஹீ சீ நோ ஈவில். கெட்டதை பார்க்காதீங்க, அப்பவித்திரமானவங்கள பார்க்கவே வேணாம். आत्मा पवित्र बन पवित्र नया चोला लेती है तो फिर किचड़ा देखती ही नहीं. ஆத்மா பவித்திரமாயிட்டு பவித்திரமான உடலை எடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது குப்பையை பார்க்கவே பார்க்காது. கிச்சடோं की दुनिया ही खत्म हो जाती है. குப்பையான உலகமே அப்ப என்ன ஆயிடும், முடிஞ்சு போயிடும். अभी तुम बच्चे जानते हो हमारी आत्मा में कैसे किचड़ा बढ़ता गया है. இப்போ நீங்க தெரிஞ்சிட்டீங்க நம்முடைய ஆத்மாக்குள்ள எப்படி குப்பை சேர்ந்துச்சு. 2 कला कम हुई फिर 4 कला कम हुई, किचड़ा बढ़ता गया. 2 கலை குறைஞ்சுது, அப்புறம் 4 கலை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குப்பை சேருது. इसलिए कहा ही जाता है तमो प्रधान. அதை தான் என்ன சொல்லப்படுது, தமோ பிரதானம். कोई लोभ में कोई मोह में जल मरते. சில பேர் பேராசையால, சிலர் பற்றுனால எரிஞ்சிடுறாங்க. उस अवस्था में ही जल जल कर मर जाना. அப்ப அதே ஸ்திதியில இருக்காங்கன்னா அந்த நிலையிலே எரிஞ்சு எரிஞ்சு இறந்தே போயிடுவாங்க. अभी तुम बच्चों को तो शिव बाबा की याद में ही शरीर छोड़ना है, जो शिव बाबा ऐसे बनाते हैं. இப்போ நீங்க குழந்தைங்க ஷிவ் பாபா நினைவுல தான் சரீரத்தை விடணும். அந்த ஷிவ் பாபா தான் உங்களை எப்படி உருவாக்குறார். बच्चों को सर्विस का बहुत शौक रखना है. குழந்தைங்க சேவையில ரொம்ப ஆர்வமா இருக்கணும். भोजन के टाइम कोई आ जाते हैं तो पहले उनको अटेंड कर फिर भोजन करना चाहिए. நீங்க சாப்பிடுற நேரத்துல யாராவது வர்றாங்க, அப்ப முதல்ல அவங்கள அட்டென்ட் பண்ணிட்டு தான் நீங்க சாப்பிடணும். ऐसी सर्विस वाला हो, அப்படிப்பட்ட சேவாதாரியா நீங்க இருக்கணும். தேக அபிமான் கா குல்ஹாடா ஆப்பே ஹி அப்னே பாவ் பர் லகாயா. சில பேர் தேக அபிமானம் என்ற கோடாரிய தன் கால்ல தானே போட்டுக்கிறாங்க. போத் பச்சே பாபா சே பி ரீஸ் கர்த்தே. நிறைய குழந்தைங்க பாபாட்டே போட்டி பொறாமையில வந்துடுறாங்க. அரே ஏதோ ஷிவ் பாபா கரத்தே, இன்கி சம்பால் கர்னி படுத்தியே. இவர் ஷிவ் பாபாவுடைய ரதம், இவரை நாம தான் பராமரிச்சு வைக்கணும். யஹா தோ ऐसे हैं जो ढेर दवाइयां लेते रहते, डॉक्टरों की दवाई करते रहते. சில பேர் அப்படி இருக்காங்களாம், ஏராளமாக மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்களாம், டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டே இருக்காங்களாம். பல் பாபா कहते हैं शरीर को तंदुरुस्त रखना है परंतु अपनी अवस्था को भी देखना है ना. பாபா சொல்லார் சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் தான், ஆனால் உங்கள் ஸ்திதியையும் பார்க்கணும்ல நீங்க. तुम बाबा की याद में रखकर खाओ तो कभी कोई चीज नुकसान नहीं करेगी. நீங்க பாபா நினைவுல இருந்து சாப்பிட்டீங்கன்னா எந்த பொருளும் உங்களுக்கு எந்த நஷ்டத்தை ஏற்படுத்தாது. याद से ताकत बढ़ जाएगी. நினைவின் மூலமா ஆற்றல் அதிகரிக்கும். भोजन बड़ा शुद्ध हो जाएगा. உணவு ரொம்ப சுத்தமாயிடும். परंतु वो अवस्था है नहीं. ஆனா அந்த ஸ்திதி இப்போ வரைக்கும் வரல. बाबा तो कहते हैं ब्राह्मणों का बनाया हुआ भोजन उत्तम ते उत्तम परंतु वो जब तब जबकि याद में रखकर बनावे. பாபா சொல்றாங்க பிராமணர்களால சமைக்கப்பட்ட உணவு உத்தமத்திலும் உத்தமமானது. ஆனா எப்போ அவங்க நினைவுல இருந்து செய்யறாங்களோ அப்ப. तो खाने वाले को भी फायदा होगा. அப்ப அதை சாப்பிட்றவங்களுக்கும் லாபம் கிடைக்குது. அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், சர்வீஸ் மே படா அக்யூரேட் रहना है. சேவையில ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும். தின் ராத் சர்வீஸ் கி உச்சல் ஆத்தி ரஹி. இரவு பகல் சேவையினுடைய உத்வேகம் இருந்துட்டே இருக்கணும். சர்வீஸ் கோ சோடு கபி பி ஆராம் நை கர்னா. சேவையை விட்டுட்டு ஒருபோதும் ஆராம் ஓய்வு எடுத்துக்க கூடாது. பாப் சமான் கல்யாண்காரி பன்னாய். பாபாவுக்கு சமம் கல்யாணக்காரியாக இருங்கள். 2வது பாயிண்ட், ஏக்கு கி யாது சே பிரீத் புத்தி பன் அந்தர் கா கிச்சடா நிகால் தேனா ஹே. ஒருவருடைய நினைவின் மூலம் அன்பான புத்தி உடையவராகி உள்ளுக்குள் இருக்கும் குப்பைகளை நீக்குங்கள். குஷ்புதார் ஃபூல் பன்னாய். நறுமணம் வீசக்கூடிய மலரா இருங்க. இஸ் கிச்சடே கி துனியா மே தில் நே லகானியே. இந்த குப்பையான உலகத்துல உங்களோட உள்ளத்தை செலுத்தாதீங்க. वरदान, मन बुद्धि द्वारा श्रेष्ठ स्थितियां रूपी आसन पर स्थित रहने वाले तपस्वी मूरत भव. மனம் புத்தியின் மூலமாக சிரேஷ்ட ஸ்திதிகள் என்ற ஆசனத்தில் ஸ்திரமாக இருக்கக்கூடிய தபஸ்வி மூர்த்தி பவ. तपस्वी यदा कोई न कोई आसन पर बैठकर तपस्या करते हैं. தபஸ்விகள் ஏதாவது ஆசனத்துல உட்காந்து தான் தவம் செய்றாங்க. आप तपस्वी आत्माओं का आसन है एक्रस स्थिति, फरिश्ता स्थिति. इन्हीं श्रेष्ठ स्थितियों में स्थित होना अर्थात आसन पर बैठना. அப்ப தபஸ்வி ஆத்மாக்களாகிய உங்களோட சிம்மாசனம் எது? ஏக்கர ஸ்திதி, ஃபரிஷ்தா ஸ்திதி. இந்த ஸ்திதியில நிலைச்சி இருக்கிறது தான் ஆசனத்தில் அமர்வது. स्थूल आसन पर तो स्थूल शरीर बैठता है
लेकिन आप इस श्रेष्ठ आसन पर मन बुद्धि को बिठाते हो. ஸ்தூல ஆசனத்து மேல ஸ்தூல சரீரம் உட்காருது. ஆனா நீங்க இந்த சிரேஷ்ட ஆசனத்துல மனம் புத்திய அமரச் செய்யுங்கள். ये तपस्वी एक टांग पर खड़े हो जाती और आप एक स्थिति में एकाग्र हो जाते हो. அந்த தபஸ்விகள் என்ன பண்றாங்க? ஒரு காலில் நிக்கிறாங்க, ஒரு காலை மடக்கிட்டு ஒரு காலில் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. ஆனா நீங்க ஏக்கிற ஸ்திதியில ஏகாக்கிரமாயிடுறீங்க. உனோக்காக ஹட்டயோக் ஒரு ஆப்காக சஹஜ் யோக். அவங்களுடையது ஹட்டயோகம், உங்களுடையது சகஜ யோகம். ஸ்லோகன்: प्यार के सागर बाप के बच्चे, प्रेम के भरपूर गंगा बनकर रहो. அன்பு கடல் பாபாவுடைய குழந்தைங்க, அன்புல நிறைஞ்சிருக்கக்கூடிய கங்கையாக வாழுங்கள். அன்புல நிறைஞ்சிருக்கக்கூடிய கங்கையாவே சதா இருக்கணும். அவ்யக்த சமிக்கை: சன்ஸ்காரங்கள் விதவிதமானது, அப்படித்தான் இருக்கும். ஆனால் சன்ஸ்காரங்களோடு மோதுவது அல்லது ஒதுங்கிச் சென்று தன்னை பாதுகாப்பாக வைத்திருப்பது, இது தன்னை சார்ந்தே இருக்கிறது. ஒருவேளை யாருடைய சன்ஸ்காரமாவது மோதுகின்றது என்றால் மற்றொருவர் கைத்தட்டக்கூடாது. ஒவ்வொருவரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். சதா ஒருவர் மற்றவர் மீது ஸ்நேகம், சிரேஷ்டதாவின் பாவனையோடு நெருக்கத்தில் வரவேண்டும். குணத்தை கிரகிப்பவராகுங்கள். அப்போது ஒரே கொள்கை என்ற குழுவானது பரமாத்மாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கு நிமித்தமாகி விடுகின்றது. அச்சா. ஓம் சாந்தி.